ஹலோ கைஸ், நான் உங்கள் இஸ்கரிஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த கோஸ்ட் ஹாரர் சர்வைவல் மல்டிப்ளேயர் கேமில் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் தான் எஸ்கேப் பண்ண போகிறோம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் விளாண்டோம். அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான மேப். அதேமாதிரி நம்மளால் எஸ்கேப்பும் பண்ண முடியலை. அதனால் வந்து இந்த வாட்டி நம்ம ஸ்கூல் வந்திருக்கோம். சரி, இந்த வாட்டி எப்பயும் போல் வந்து நம்ம வேர்ல்டு பிளேயர்ஸ் கூட தான் வந்திருக்கோம். என்னடா மூக்கு இது, மூக்காக மாஸ்க் ஏதோ போட்டிருக்கான். அந்த ஏதோ வெளிநாட்டு பிளேயரு. எப்பயும் போல் நானும் என் தம்பியும் வந்திருக்கோம். என்ன ஒரு சேஞ்சுனால், இந்த இதில் வந்து நானும் என் தம்பியும் பேரை மாற்றிக்கிட்டோம். என் தம்பி வந்து போன வாட்டி அனிமி பாய்னு இருந்துச்சு, இந்த வாட்டி அனிமி தமிழன்னு வச்சுக்கிட்டான். நான் வந்து டிஎன் கில்லியே டிஎன் ஹரிஸ்னு மாற்றிக்கிட்டேன். சரி, ஓகே. இந்த டீம்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம கூடயே தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேயை பற்றி சொல்லணுன்னா அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதனால் வந்து அது கிட்ட வந்தோடனே நான் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருள்லாம் தேடிட்டுருக்கோம். ஆனால் எதுவுமே இப்போதைக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சவுண்டை ஃபுல்லாக வச்சுக்கலாம். சரி, இந்த ரூம்குள்ளே நம்ம போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதானே. ஒன்றுமே இல்லையே. இங்கே ஏதோ இருக்குது, சொல்லுங்க. ஏதோ கீ இருக்குது. இந்த கீ வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு முக்கியமான டோரை ஓப்பன் பண்ணணும். சரி, நம்ம போய் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அது பார்த்திங்கன்னா இந்த டோர் தான். ஓகே, ஒரு வழியாக நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம 4 ஃபியூஸை வந்து இன்சர்ட் பண்ணோம். சரி, இந்த டோருக்குள்ளே ஏதாவது இருக்கா? இந்த டோருக்குள்ளே எதுவுமே இல்லையே. யாரோ ஒருத்தவங்க அதுக்குள்ளே, அது நம்ம தம்பி தான். பார்த்தீங்கன்னா ஃபியூஸை இன்சர்ட் பண்ணிட்டான் ஒன்று. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி இப்போ தான் கேமராவில் காட்டுற இவ்வளோ நேரம் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருந்தான். சரி, என் தம்பிடியே பின்னாடி வாடாடே, என் பின்னாடியே வா. நாங்கள் 2 பேரும் மேலே போகிறோம். நாங்கள் தான் போகிறோன்னு நினச்சோம். ஆனால் ஆல்ரெடி டீம்மேட்ஸ் மேலே தான் இருந்திருக்காங்க. இந்த டோரை திறந்தெல்லாம் வேறு பார்த்துருக்காங்க. அப்போ உள்ள நிச்சயமாக ஒன்றுமே இருக்காது. சரி, நம்மளும் அதுக்கு ஒரு வாட்டி சும்மா பார்ப்போம். அவ்வளோதான், எதுவும் இல்லை. எல்லாத்தையும் இருந்ததுனால எடுத்துருப்பாங்க. சரி, நம்ம கதவை பூட்டிட்டு வந்துட்டோம். தம்பி பார்த்திங்கன்னா உள்ள கதறிட்டு இருக்கான். சரி, வேறு இங்கே மேலே ஒரு ரூம், இது ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோரை போய் பார்ப்போன்னு பார்த்தா அந்த ஃப்ளோரில் இருக்க கதவை நம்மளால் திறந்து போக முடியாது. அவ்வளோதான், இந்த ஃப்ளோருக்கு மேலே நம்மளால் போக முடியாது. சரி, வேறு இங்கே ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூம்லையாவது ஏதாவது இருக்கா உருப்படியாக? ஏதோ இருக்குது. என்னது அது? ஃபியூஸ் காம்பினேஷனு. இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும், ஆனால் இப்போ தேவைப்படாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தேவைப்படும். அதனால் நம்ம தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம வந்து கீழே வந்தாச்சு. இப்போ இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் நான் வந்து அங்கே கட் பண்ணி கொஞ்சம் எல்லா ரூமும் இங்கே தேடி பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. இது இப்போ வந்து நம்ம இந்த ரூமுக்கு தான் போகவே இல்லை. டீமெண்ட்ஸ்லாம் இந்த சைடு இருக்காங்க. சரி, அவங்க அங்கே தேடட்டும். இருந்தாலும் தனியாக போக பயமாக தான் இருக்குது. இங்கே வெயிட் பண்ணுங்க. ஃபாலோ மீன்னு அனுப்போம், அப்போ தான் எல்லாம் வருவாங்க. வாங்கடா, தம்பிகளா, வாங்கடா. அந்த ஒருத்தன் வரான். சரி, அவன் வரட்டும், நம்ம அப்படியே கிளம்புவோம். இந்த ரூமில் ஏதாவது இருக்கா இந்த இடத்துல? சரி, இந்த ரூம்குள்ளே போவோம். இது பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் ஏரியா. சரி, அப்புறம் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இந்த ரூம்லேயும் எதுவுமே இல்லை. சரி, இவன் இந்த ரூம் தேடட்டும். என் தம்பி, நான் இந்த ரூம் தேடுறேன். ஒன்றும் இல்லை. என்னடா பாத்ரூமாடா இது? சாப்பிடும்போது யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இது ஆஃப் பண்ணிடுங்க. என்னடா கக்கூஸ் இது? நம்ம அடுத்து கிராணி ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நான் தேடி வந்து எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை டீமெண்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்களான்னு தெரியல. எடுத்துட்டாங்களா இல்லை இங்கே உண்மையிலே இல்லையா, வேறு எங்கேயாவது தான் இருக்கா, எதுவும் தெரில. ஒரு பொருளுமே இங்கே இல்லை. இப்போ யார்றாவே? என் தம்பி வந்து ஃபியூஸ் கண்டுபிடிச்சிருக்கான். சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2வது பேப்பரில் வந்து ட்ரையாங்கிள்னு எழுதியிருக்கு. அதாவது வந்து இது ஒரு முக்கியமான விஷயந்தான். சரி, இங்கே ஒரு டோக்கன் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கிட்டேன் அந்த டோக்கனை. இந்த இது எதுக்கு யூஸ் ஆகுனா, நம்ம வந்து டோரில் போய் போடணும். அப்போ வந்து இந்த பேப்பரில் இப்போ வந்து 2வது ட்ரையாங்கிள், 3வது இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். நம்ம வாட்டுக்கு ட்ரையாங்கிள் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. இப்போ என்னடா ட்ரையாங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டோக்கனோட ஷேப்பு, அந்த டோக்கனில் வந்து ஒரு ஷேப் இருக்கும். அந்த மாதிரி நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்டுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. சரி, உள்ளே போய் போட்டு வந்துடலாம். ஏன்னா எல்லோரும் அங்கே தான் போடுறாங்க டோக்கன்லாம். சரி, நம்மளும் போய் போட்டுருவோம். இங்கேயே கடை. இது என்னன்னு தெரில, இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த டோக்கன் தான். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீமெட்டு 3 இது ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இன்னும் ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ பேய் வேறு சவுண்ட் கேட்குது. ஆடா, நான் நினச்ச உண்மை தான். உண்மையிலே இங்கே பேய் வந்துருச்சு. இவன் யார் அசால்ட்டாக போகிறேன்? இந்த பேய் எங்கடா இருக்குது? எங்கே இந்தா இருக்கா?
இந்த பேயை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் மேலே நம்ம டார்ச் லைட் அடிச்சோன்னா இந்த பேய் வந்து ஒரே இடத்துல நின்றும். அதே மாதிரி கதவை பூட்டிட்டோன்னா அதால் ஒரு 30 செகண்டுக்கு உள்ளே வர முடியாது. ஆனால் இது திறந்துட்டு உள்ளே வந்துடும். கொஞ்சம் பேக்ரவுண்டில் சத்தம் கேட்டால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. கொஞ்சம் வண்டிலாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீமெட் அந்த சைடு நின்று டார்ச் அடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நான் அந்த சைடு வேறு போகணும். சரி, மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு போவோம். என்ன இறப்போகுது, போவோம். இன்னைக்கு எதுவுமே பண்ணல. நான் கூட அதை பெருசாக எதிர்பார்த்தேன் போட்டு தள்ளிடுமோன்னு. இந்த வெயிட் டம்மி பீஸ் தான் நினைக்கிறேன். அங்கே வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டோருக்குள்ளே போய் பூட்டிட்டு என் தம்பி வந்து இப்போ மேலே இருக்கான். எனக்கு ஃபியூஸ் காம்பினேஷன் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பேப்பரை பார்த்து நான் வந்து அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். 2 ரெட்டு 2 க்ரீனு, ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு அப்புறம் ஒரு ரெட்டு. ஓகே, அவ்வளோ கரெக்டாக நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. நான் கரெக்டாக போட்டேன்னா போட்டேன், கரெக்டாக போட்டேன். அது கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கு. என்னடா அது, என்னடா பண்ணுறீங்க? டி யாராவது வந்து லைட் அடிங்கடா கொஞ்சம். என் தம்பி வந்துட்டான். இது லைட்டர். என்னடா பேய் இது. சரி, அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற கொஞ்சம் மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த டீமெட்ஸ் எஸ்கேப்பாக பண்ண போகிறாங்க. சரியான ப்ரோ பிளேயராக இருக்காங்க. அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் போய் டோக்கன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான், இது வாங்கன்ட்டு. இப்போ நாங்கள் எல்லாம் இங்கே போய் நின்னோன்னு வைங்களேன். இந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அது வந்து ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து நாங்கள் 5 பேரும் இந்த இடத்துல வந்துட்டோன்னு வைங்களேன். நான் வந்து எஸ்கேப் ஆயிடுவோம். இப்போ வந்து வெயிட் பண்ணலாம். வந்துட்டுருக்கானுங்க. சரி, வந்துட்டானுங்க. அவ்வளோதாங்க, எஸ்கேப் ஆகிட்டோம். சூப்பரே. ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்கூலில் எஸ்கேப் ஆகிட்டோம். சரி, நம்மளுக்கு ஏதோ ஒரு வீடியோ மாதிரி போட்டு காட்டுறானுங்க நம்ம எஸ்கேப் ஆனதுனால. இந்த பேய் வந்து நம்ம முன்னாடி நிற்கிது. இப்போ கிராணியில் எஸ்கேப் பண்ணோம்னா நிற்கும் பார்த்தீங்களா, கிராணி அந்த மாதிரி. சரி, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே கேமில் வந்து சீவர்னு ஒரு மேப் இருக்குது. அந்த மேப் நம்ம விளாண்டு போடுவோம். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ்.